அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களின் நண்பர்களே, தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நேற்றைய தினம் மதுரையை கலவர பூமியாக்க நினைத்த சங்கி கும்பலுக்கு மதுரையை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும், தமிழ்நாட்டின் பார்ப்பன எதிர்ப்பு மரபு, தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க மரபு அனைத்தும் சேர்ந்து ஒரு சரியான உதை கொடுத்துள்ளது, சரியான அடி அடித்துள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிங்கிறதா சங்கிகளின் காவலனாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நேற்று மாலை மற்றும் ஒரு தீர்ப்பு சொன்னாரு. அந்த தீர்ப்புங்கிறது அநியாயத்தின் இன்னொரு உச்சம் அப்படிங்கிறது தான். அதாவது உயர் நீதிமன்ற பாதுகாப்புக்கு இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த அந்த படைப்பிரிவுகளை கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான சங்கி கும்பலுடன் கலவரம் நடத்துவதற்கு சேர்த்து அனுப்பியுள்ளார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதா நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதற்கு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த நீதிபதி பதவிக்கே லாய்க்கற்றவர், இவர் சங்கிகளின் அடியாள் அப்படின்றது தான் பலரும் பதிவு செஞ்சாங்க. சங்கிகளின் ஒரு சங்கிகளுடைய ஒட்டுமொத்தமான உருவம் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படிங்கிறதை அப்பட்டமா பதிவு செய்தார்கள். இது மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, நேற்று நீங்க பாருங்க, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தமிழ்நாடு அரசு தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை என்பதற்காக உடனே பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் மட்டும் அந்த ராம ரவிக்குமாருங்கிற அந்த சங்கியை கூட்டிட்டு கிளம்பி வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப் கூட்டு வர்றதுங்கிறது சாதாரண நிகழ்வு இல்லைங்க. இது ஏற்கனவே சங்கிகள் வைத்த கோரிக்கை. அதாவது இதுக்கு முன்னாடியே ஆடு கோழி பலியிடுவது சம்பந்தமாக வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே சங்கிகள் என்ன வழக்கு போட்டாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையை, ஒட்டுமொத்த மலையையும் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையோட கண்ட்ரோல்ல ஒப்படைக்கணும், அது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக பேசினார்கள். அது சில நீதிபதிகளால் தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. ஆனா அதை இன்னைக்கு நடைமுறை பார்த்தவர் தான், நடைமுறை செய்யப்படுத்த நினைத்தவர் தான் இந்த சங்கி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற இந்த நீதிபதி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க கண்டிப்பா பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப இவர் இது மட்டும் இல்லைங்க, இந்த வழக்கு நடக்கும் போது, இந்த கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்க நீதிமன்றத்துல போட்டதுல இருந்தே இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான். வெளிப்படையாவே அறநிலையத்துறை அதிகாரிகள்கிட்டையும் அது மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட என்ன கேட்கிறாரா, யாரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, எதுக்கு தீபம் ஏற்ற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு திமிராக கேட்கிறார். நீங்க அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதி இது வரைக்கும் நீதிபதிகள் யாருமே அவங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லி தீர்ப்பும் கொடுக்கல. ஆனா ஒரு நீதிபதி யாரை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லி அப்பட்டமாக மதவெறியை தூண்டினார். இதே குரலில் தான் சங்கிகள் பேசினாங்க. நாங்க முஸ்லீம்களை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டோம், யாரை பார்த்து இந்த தமிழ்நாடு அரசு பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக பேசினார்கள். அதையே ஆதரித்து நீதிமன்றத்திலும் பேசினார் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். அப்பயே நம்ம கண்டன குரல்களை பல இடங்கள்ல எழுப்பணும் அப்படிங்கிறதான். உண்மையில் இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்னைக்கு சொல்றாருல, அந்த இடத்துல போய் தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு, அதை திருப்பரங்குன்றம் கோவிலில் உள்ள பட்டர்களே, அதாவது ஐயர்களே ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா ஆகம விதிப்படிதான் நாங்க இங்க ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அவங்க சொல்ற மோட்ச தீபம்லாம் ஒண்ணும் அங்க இல்ல, மோட்ச தீபம் கீழே இருக்கு, தீபம் ஏற்றக்கூடிய இடத்துலதான் நாங்க ஏத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பதிவு பண்றாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு நீதிபதி அங்க போய் தீபம் சொல்றாருன்னா எந்த ஆகம விதியின் அடிப்படையில் இவர் இந்த தீர்ப்பு கொடுக்குறாரு? இதுக்கு முன்னாடி இதே சங்கி கும்பல் 2017 ஒரு நீதிபதி பவானி சுப்ராயன், இன்னொருத்தர் கனகரத்னம்னு 2 பேர் நீதிபதிகள்கிட்ட போய் மனு போடுறாங்க. இந்த மாதிரி ஆகம விதி திருப்பரங்குன்றத்தில் பின்பற்றப்படவில்லை, ஆகம விதியின் அடிப்படையில தர்காவிற்கு பக்கத்துலதான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆகம விதியை கொண்டு வாப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆகம விதிக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த அடிப்படையில் இப்போது தர்காவின் அருகிலேயே போய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு? அப்ப இது ஏன் இவர் சங்கி நீதிபதி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது சும்மா இல்லை. இப்ப சங்கிகளினுடைய கலவர திட்டத்தை தன் திட்டமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதைத்தான் இன்னைக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய போலீஸ், அரசு நிர்வாகம் அனைத்தையும் எதிர்த்து இன்னைக்கு ஒரு போர் தொடுப்பதை போல இன்னைக்கு நாங்க சென்ட்ரல் படையை கொண்டு நான் உத்தரவை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிறதும், அது ஏதோ நீதிமன்ற காவல் பணிகளுக்கு இருந்த அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படைகளை கொண்டு இந்த விஷயத்துக்காக இறக்குறதுங்கிறதும் எவ்வளவு பெரிய மோசடியான வேலை.
அப்ப எந்த எந்த எல்லைக்கும் நாங்கள் சென்றுவோம், எந்த சட்ட விதிமுறைகளும் எங்களுக்கு தேவையில்லை, எந்த ஜனநாயக விதிமுறைகளும் தேவையில்லை, கலவரம் மட்டுமே நோக்கம், தேர்தல் மட்டுமே நோக்கம். அப்ப மக்களிடம் பிளவுபடுத்துவது மட்டுமே நோக்கம், மக்களினுடைய வளங்களை, இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது அப்படிங்கிறதான். ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, இவர்கள் இன்னைக்கு இந்த சங்கி கும்பலும், இந்த இந்து முன்னணி, பிஜேபி, இந்த ராம ரவிக்குமார், அதோட சேர்ந்த இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், இவர்களை போன்றவர்களை எல்லாம் நாம் தெளிவாக இன்றைக்கு அடையாளம் கண்டுள்ளோம். இவர்கள் எவ்வளவு பெரிய மக்களுக்கு எதிரான, மக்களிடம் கலவரத்தை ஏற்படுத்தி, பிரிவினை ஏற்படுத்தி, அதில் குளிர்காய நினைக்கும் ஒரு மிக மோசடியான பேர்வழிகள் அப்படிங்கிறதை நம்ம இங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா இவர்கள் மோசடித்தனத்துக்கு பேர் போனவர்கள், இவர்கள் யாரும் நேர்மையானவர்கள் இல்லை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பத்தி பலரும் வழக்கறிஞர் ஆகா ஓகோ நேர்மையானவங்க எல்லாம் பேசுவாங்க. பக்கா நேர்மை கெட்ட ஒரு ஆள் அப்படின்னா இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் தீர்ப்பில் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம் சொல்லி இந்த சங்கி கும்பல் சொல்லுதுல, அந்த இடத்துக்கு முஸ்லீம்கள் யாரும் கிளைம் பண்ணவே இல்லை. அதாவது தர்கா நிர்வாகம் அந்த அந்த இடம் எங்க இடம் தான், எங்க இடம்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்க தீபம் ஏத்தலாம்னு சொல்லிட்டு அப்பட்டமா போலியா தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆனா தர்கா நிர்வாகம் அது எங்களோட நிலம், அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தங்களோட வழக்கறிஞர் மூலமா வாதம் வச்சிருக்காங்க. அந்த வாதத்தை புறந்தள்ளிட்டு அப்பட்டமா வெளியில பொய்யா ஒரு தீர்ப்பை அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவரோட மோசடித்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. அது மாதிரி ஆகம விதியை மதிக்கல, ஆகம விதின்னு சொல்லிட்டு இந்த திருப்பரங்குன்றம் பட்டர்கள் சொல்ற விதியவே இன்னைக்கு தூசி தூரத்தட்டி இருக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சங்கி கும்பல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தீர்ப்பு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி வெளியில எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த சங்கி மோகன்ஜி, இந்த சங்கி நடிகை கஸ்தூரி, இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியன் சொல்லி ஒரு ஆள் இந்து முன்னணியோட மாநில தலைவர். அவர் காடேஸ்வராங்கிறது போல அவர் பேரை பிராடேஸ்வரா அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். அவ்வளவு ஃப்ராடு, வாயை திறந்தாலே அவ்வளவு ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணக்கூடிய அந்த பிராடேஸ்வரா சுப்பிரமணியன், இவர்கள் எல்லாம் ஃப்ராடா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடியே தீர்ப்பு இருக்குன்னு. ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு எல்லாம் இல்ல, இப்பதான் தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி பேசி, இப்ப தீர்ப்பு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது இரண்டாவது தீர்ப்புல சொல்லி பேசியிருக்கணும். ஆனா எங்கேயுமே இது இரண்டாவது தீர்ப்புன்னு சொல்லல. இதுதான் தீர்ப்பு, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் அதை பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தான்னா, 1931 தீர்ப்பு இருக்கு, 1996 தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்பட்டமாக போய் பேசிக்கிட்டு இருந்த இந்த கிரிமினல் தான் இந்த பிராடேஸ்வரா சுப்பிரமணியன், இந்த சங்கி மோகன்ஜி, இந்த சங்கி கும்பல். ஆக இவர்களை நாம் தெளிவாக அடையாளம் கண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்ல மக்களே, இவர்கள் தெளிவாக மதுரை ஆதீனத்தை வைத்து கலவரத்தை நடத்த முயற்சி செய்தார்கள். நம்ம அதெல்லாம் எல்லாமே தெளிவா பார்த்தோம். இந்த மதுரை ஆதீனத்தின் உடன் நிற்பவர்கள் யாரு? பிஜேபி, இந்து முன்னணியை சேர்ந்த நபர்கள் தான். வெளிப்படையாவே ஒரு சாதாரண சின்ன கார் உரசுனதுக்கு முஸ்லீம்கள் என்னை கார் ஏற்றி கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி பேச வச்சது இந்த இந்து முன்னணி, பிஜேபி, சங்கி கும்பல் தான். அதற்கு எதிராக இன்னைக்கு வழக்கு தொடுத்து இன்னைக்கு அந்த ஆள் அவ்வளவு கலவர வெறிய தூண்டியும் கூட அவர் இன்னும் கைது செய்யப்படலை, அவர் தூக்கி இன்னும் உள்ள வைக்கப்படலை, இன்னும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் வெளிப்படையாக நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாவை மாற்றோம், தர்காவை இடிப்போம் சொன்ன எச் ராஜா சுதந்திரமா சுத்திட்டு இருக்காரு, வழக்கு போட்டிருக்காங்க, அவர் மேல தூக்கி உள்ள வைக்கிறேன். அப்ப இவ்வளவு பெரிய தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றத்தில் எப்படியாவது ஒரு வன்முறையை, கலவரத்தை தூண்டிவிட வேண்டும் என இந்த RSS பிஜேபி கும்பல் கடந்த ஒரு ஆண்டுகளாக மிக தீவிரமாக, கடந்த டிசம்பர்ல இருந்தே ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கும் கூட இந்த தீப உத்தரவு அப்படிங்கிறது அதுக்கானதுதான். அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. மக்கள் மத்தியில் தோல்வி அடைந்துருச்சு இந்த கும்பலினுடைய. முதல்ல பிப்ரவரி 4ஆம் தேதி முருக பக்தர்களே வாருங்கள், நாம் போய் ஆடுகோழி பலியை தடுப்போம்னு சொல்லிட்டு பெருசா அணி திரட்டுறோம்னு சொல்லி அணி திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்ததெல்லாம் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய குறிப்பா மதுரை, திருப்பரங்குன்ற மக்கள் அதுல கலந்துக்காம இவர்கள் வெளியாட்களை கூட்டு வந்தார்கள். அது மிகப்பெரிய தோல்வி. மக்கள் வலுவான அடி கொடுத்தார்கள். நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சங்கி கும்பலின் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். அதே போல் இப்போ முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. உடனே பாத்தீங்கன்னா அறுபடை வீடு இங்க வச்சிருக்கோம்னு சொல்லி பேசினான். அந்த மாநாடு அதோட பெரிய ஃபிளாப்பு. அப்ப அந்த மாநாடு ஃபிளாப் ஆனோடனே இந்த மக்கள் மத்தியில இந்த கருத்துக்களை எடுபடலனோடனே நீதிமன்றம், போலீஸ் அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது சாதிச்சிடலாம்னு சொல்லிதான் வெறித்தனமாக இந்த நீதிபதிகளை கொண்டு, நீதிபதி அணிகளை கொண்டு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில தான் ஆடுகோழி மேல பலியிடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை வாங்கினார்கள்.
மக்கள் மத்தியில் அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் வந்து அதெல்லாம் சாதாரணமா நடந்துட்டு இருக்குப்பா, அவங்க பண்ணிட்டு போறாங்க, இதுல என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கடந்து போற ஒரு பிரச்சனையை இன்னைக்கு சீரியஸா வந்து இன்னைக்கு ஆடுபலி பலியிடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது தீபம் தொடர்பான தீர்ப்பையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் வரவேற்பும் இல்லாமல் இந்த கும்பல் தோல்வி அடைந்ததனுடைய விளைவு இப்படி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு தனது ஆட்களை பயன்படுத்தி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கலவரத்தை ஏற்படுத்த முனைந்திருக்கிறார்கள். அதற்கு இன்னைக்கு தமிழ்நாடு வலுவான அடியை திரும்ப கொடுத்துள்ளது. இன்னைக்கு நாம் மதுரை வந்து மத நல்லிணக்க மரபு கொண்டது, ஒற்றுமை மரபு கொண்டது, தமிழ்நாடு அப்படி ஒரு மரபு கொண்டது அப்படிங்கிறதை நாம் மீண்டும் வந்து நிரூபித்திருக்கிறோம். ஆகவே இந்த சங்கி கும்பலை முறியடித்ததில் மக்களினுடைய மதுரையின் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்க மரபும் பண்பாடும் அதேபோல் தொடர்ச்சியாக வந்து எமது மக்கள் அதிகார கழகம், தொடர்ந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற புரட்சிகர அமைப்புகள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களுக்காக இதற்காக மனு கொடுத்துள்ளோம், போராடியுள்ளோம். தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்காக வெளியீடுகள், தமிழ்நாடு அயோத்தி அல்ல இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியீடுகள், தொடரும் போராட்டங்கள் சொல்லி வெளியீடுகள், இப்படி பலவும் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். மதுரையில் உள்ள எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்லையும் தொடர்ச்சியாக இந்த சங்கி கும்பலுக்கு எதிரான போராட்டத்தை இடைவிடாது நடத்தி கொண்டிருந்தோம். ஆகவே தொடர்ந்து நாம் களத்தில் உறுதியாக நின்று இதை முறியடிக்க வேண்டும். தொடர்ந்து இவர்கள் முயற்சி செய்வார்கள். கலவரத்தை ஏற்படுத்துவது என்பதுதான் இவர்களுடைய திட்டம். இது வட மாநிலங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் சாதி சங்கங்களையும் ஆதிக்க சாதி வெறியர்களையும் தன் கையில் போட்டுக்கொண்டு மதக்கலவரத்தை தூண்டி சாதி வெறியை மதவெறியாக மாற்றி எப்படியாவது தமிழ்நாட்டை கூறு போட்டு இங்கே உள்ள இயற்கை வளங்களை அனைத்தையும் சூறையாட நினைக்கிறார்கள். சேட்டு மார்வாடிகளுக்கு ஒரு பக்கம் கொடுக்க நினைக்கிறார்கள். இன்னொன்று அகர்வால் போன்ற பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு மதுரையினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்க கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இதை எப்போதும் நாம் விழித்திருந்து எதிர்கொண்டு முறியடிக்க நாம் தயாராக இருப்போம். இதுபோல் இப்போ பழனி மலையில் மாலிப்டினம் என்ற கனிமத்திற்காக அங்க மத்திய அரசு ஆய்வு நடத்தியிருக்கோம். பழனி மலையவே வந்து காலி பண்ண இந்த சங்கி கும்பல் தயாராகிவிட்டது. ஆகவே நாம் இதற்கு எதிராக வலுவான அடி கொடுக்க வேண்டியது, தொடர்ந்து நாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டியது. நாம் இதை விட்டோம் அப்படின்னா நம் மரபை ஒழித்து கட்டி விடுவார்கள் அப்படிங்கிறதான். இன்னைக்கு வந்து அழகர் கோவில்ல வந்து கிடா வெட்டுறதுக்கு தடை கேட்டு இந்த சங்கி கும்பல் மனு போட்டிருக்கு. பாண்டி கோயில்ல கிடா வெட்டுறதுக்கு தடை கேட்டு சங்கி கும்பல் மனு போட்டிருக்கு. அப்போ உண்மையில் இந்த சங்கி கும்பலின் நோக்கம் அப்படிங்கிறது மக்களினுடைய சமத்துவ பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு அந்த இடத்தில் பார்ப்பனிய ஆதிக்கத்தையும் அதே போல் வந்து தங்களுடைய சித்தாந்தத்தையும் மக்களை அடிமைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இவர்கள் அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை மீண்டும் செவிலில் அரைஞ்சு சொல்லியிருக்குது. மீண்டும் தமிழ்நாடு அவர்களுக்காக தயாராக காத்து கொண்டிருக்கும். இந்த RN ரவி, இந்த GR சுவாமிநாதன் போன்ற எத்தனை சங்கிகள் வந்தாலும் தமிழ்நாடு எதிர்கொள்ளும், போராடும். வீழாது தமிழ்நாடு, தோளாது போராடு. முருகனை காப்போம், முருகனை மீட்போம், கருப்பனை காப்போம். நன்றி, வணக்கம்.